ஸோ இளவரசர் சார் இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களோட மனநிலையாக இருக்கட்டும். நல்லா இருக்கேன். வழக்கம் போல் எதிர்பார்ப்புகளோட, கனவுகளோட, எதிர்கால திட்டங்களோட இருக்கேன். எவ்வளோ படங்கள் பண்ணாலும் முத்துக்கு முத்தாக எப்போதுமே நின்றுது. அந்த கதாபாத்திரம் நடிக்கும்போது அந்த ஜேர்னியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பர்சனலாக ஒரு ஆக்டராக மாத்திரம் இல்லாமல் நான் பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டேன். என்னென்னா இப்போ பார்க்குறவங்க சார் எங்கள் மாமா உங்களை மாதிரி இருப்பார் சார், எங்கள் அப்பாவை பார்த்தா அவங்க மாதிரிங்க சார். களவாணி படம் ரிலீஸ் ஆனும்போது சார் நான் தான் சார் எங்கள் வீட்டில் களவாணி, எங்கள் அப்பா நீங்களே சார் அப்படின்வாங்க. இங்கே கோடி ரூபா ராத்திரியில் வரும், அதே மாதிரி கோடி ரூபா ராத்திரியில் போயிடும். இதில் நிதானப்படுத்தினால தான் ஏவிஎம்ன்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்கள் சோலோவாக ஒரு ஹீரோவாக என் படம் பண்ணலை. டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னமும் இருந்துகிட்டே இருக்கேன். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்க தவிர என்னைய கார்பெண்டராக பண்ணுறீங்க, 5 வட்டி இளையசனா பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கேல் நீங்கள் என்றைக்கா ஃபிட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இதுதான் நானுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, வேலை செய்கிறது கெடுத்துரு. எனக்கு அப்படி ஒரு எல்லா படத்துலையும் அப்பான்னு தவிர்க்க ஆரம்பிச்சது காரணம் அப்பாவை பொறுத்த மட்டும் இருந்தது கட்சியை தவிர எனக்கு வாழ்க்கை விவசாய குடும்பத்தோட வாழ்க்கை. ஒரு அம்பாசிடர் கார் தான் எங்கள் அப்பாவோட பெரிய ஆடம்பரம். மீட்ரு நான் 7வது படிக்கும்போது இவங்க மேடையில் பேசுகிற அரசியலும், வீட்டில் கட்சிக்காரங்க அப்பா பார்த்துட்டு போகும்போது பேசிட்டு போகிற அரசியலும் வேறு தளமாக இருந்ததை நான் என்னை ரொம்ப மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்கார். சிறந்த நடிகரும் சிறந்த மனிதருமான திரு இளவரசர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி சிறந்த மனிதர்னு நான் உங்களுக்கு கடல் மிட்டாய் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இல்லை சார், ஒரு இன்டர்வியூலுமே நான் இந்த ஒரு லீடு வச்சுருப்பேன், இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த இன்டர்வியூ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஒரு ஜேர்ன்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எப்படி சொல்கிறேன்னா, சினிமாவில் ஒருத்தவங்களை பார்த்து நம்ம ஹீரோவாக செலிப்ரேட் பண்ணிருப்போம், ஆனால் ஆக்டராக ஒரு சில பேரை தான் செலிப்ரேட் பண்ணிருப்போம். அப்படி நான் செலிப்ரேட் பண்ண ஒரு பர்சன் நீங்கள். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது முதல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நன்றி. எனக்கு இந்த இன்டர்வியூவை ஒரு கேள்வி பதிலாக இருக்கிறதோட ஒரு உரையாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரு கான்வர்சேஷனாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இளவரசர் சார் இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களோட மனநிலையாக இருக்கட்டும். நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கேன். வழக்கம் போல் எதிர்பார்ப்புகளோட, கனவுகளோட, எதிர்கால திட்டங்களோட இருக்கேன். நல்லா இருக்கேன். எங்காவே இருக்கீங்களா சார்? 40 வருடங்கள் கடந்துட்டீங்க. 4 சொல்லப்போனால் 4 டிகேட்ஸ். ஆமாம், 4 10 தாண்டிட்டீங்க. எங்காவே இருக்கீங்களா? அது மறந்துடுறது தான். அந்த தேதி கிடையாரத்தை எல்லாம் தூக்கி போட்டு அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது நாள் தானே அப்படி நினச்சிக்கிறது. ஒன்றும் இல்லை, அது ஒரீடாக இருந்தால் கொஞ்சம் அது இதாக இருக்கும். நம்ம அது அதுக்குன்னா அப்படியே பயங்கரமாக சந்தோஷத்தின் உச்சத்தில் இல்லை. வாழ்க்கை அதன் போக்கில் வாழும்போது அது எல்லாமே ஒழுங்காக நடந்துரும்னு ஒரு மூட நம்பிக்கை. அது நிஜமாக நடக்குது. அந்த உணர்வுகளுக்கு அப்பப்போ கிராஸ் பண்ணி வர்றது போகிறதா. இப்போ சார் நீங்கள் உங்களோட ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து இப்போ வரையும் நான் சொன்னது அந்த 40 வருட சினிமா அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது, அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது. இப்போ திரும்பி பார்த்தாலும் இளவரசர் அவர்களுக்கு நம்ம தொடங்கின வாழ்க்கை ஞாபகம் இருக்கா சார்? எதில் எப்படி மறக்கும்? நான் எப்படியா மறந்து போவோம்? சுயநினைவு இருக்கிற வரைக்கும் அது இருக்குத்தானே செய்யும். இருக்குது. அது ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்றது வார்த்தை பொருத்தமாக இருக்கா தம்பி? என் நினைவு இப்போ ஒரு விஷயம் வேலை செய்கிறோம், ஒரு இடத்துக்கு பார்க்குறோம், அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நம்ம அது அங்கே என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் 24 நேரமும் நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த பழைய நினைவுங்கிறது இல்லாமல் போகாது. அது இருந்துட்டு தானே இருக்கும். ஒரு எல்லா நாளும் ஒரு பிகினிங் இருக்கும்ப்பா ஒவ்வொன்றுலையும். அதனால் அது அப்படி மைண்டை விட்டு டோட்டல் ஆப்ஷன்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எப்படியோ தெரில, நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது சார், இது தவறாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏன் சார் ஆட்டிடியூட் இல்லை? எதுக்கு ஆட்டிடியூட் இல்லைங்கிறது ஒரு சிறப்பாக என்னன்னு தெரில. பெரும்பாலான சினிமாக்காரர்கள்ட்ட ஆட்டிடியூட் இருக்கிறதா நான் உணரலை. ஒன்று, எனக்கு ஒன்றும் ஸ்பெஷல் உணரவில்லை. நான் உணர்ந்ததில்லை. ரெண்டாவது, அது யாரோடையும் கனெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி யாராவது இப்போ நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் அவருக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன்ல. கண்டிப்பாக சார். ஒருத்தரை நான் பார்க்க போகிறேன்னா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன் இவ்வளோ டைட்டாக பேசுகிறாரு, எதனால அப்படி இருக்கார் நினைப்பேன்ல. அந்த நினைப்பை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல. அதனால் எனக்கு ஆட்டிடியூடுங்கிறது முதல்ல அதை ஒழுங்காக பண்ண தெரியாது. ரெண்டாவது எனக்கு தேவைப்படலை. அவ்வளோதான், தேவைப்படலை. இப்போ சார் இளவரசு அப்படின்னோடனே நான் இப்போ நம்ம ஆஃபீஸில் சொன்னேன், நிறையா பேர் சொன்னேன், இளவரசு அவர் இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னா எல்லாருமே பரிச்சயமாக கேட்டேன். நீங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் முத்துக்கு முத்தாக எப்போதுமே நின்றுது. பர்சனலாகவுமே எனக்கு ரொம்ப கனெக்டு. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ படங்கள் கடந்து வந்தாலும் உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் என்ன படம் சார் இருக்குது? எனக்கு பிடிக்காத கேரக்டரை நான் பணம் வாங்கிட்டு நடிக்க மாட்டேன். கண்டிப்பாக. ஸோ எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் நான் அந்த படத்துக்கு போக மாட்டேன். சில படங்கள் தவிர்க்க வேண்டியிருக்கும். அவன் என் நண்பனாக இருப்பான், இல்லை அந்த ப்ரொடக்ஷனில் ஏதோ எனக்கு ஒரு சென்டிமெண்ட் கமிட்மெண்ட் இருக்கும். இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை என்ன பின்னாடி வைக்க போயிட போகுது, நம்ம போவோம்ட்டு போயிடுவோம். இதுதான் ஒரு படத்தை ஒரு படத்துக்குள்ளே நடிகராக நான் போகிறதுக்கான முதல் நிலை. ரெண்டாவது நிலை, கிடைக்கிற கதாபாத்திரம் படத்தை விட்டு வெளியில் ஆடின்னு வரும்போது ஒரு ஷாட்டாக அல்லது ஒரு சீனாக படம் பூரா வரணும், எங்கேயாவது என் கதாபாத்திரம் நினைவில் நிற்குமா? இது 2 தான் நான் அதிகமாக ஒரு நடிகனாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிற விஷயம்.
அப்படி யோசிக்கும்போது இப்போ தேட்டருக்கு படம் போய் ரசிகர்களால் பார்க்கப்பட்டு அதுக்கு திருப்பி ரீபேக் வரும்போது தான் எனக்கு அந்த செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ண முடியும் தவிர வேலை செய்யும்போது நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அங்கே வந்து இது இப்படி ரசிக்கப்படும் இப்படி பார்க்கப்படுங்கிறது வந்து யூகமாக இருக்குமே தவிர லாஜிக் கிடையாது. ஆனால் திரையரங்கத்துக்கு வந்து உங்களை மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்டு அதில் வர்ற ஃபீட்பேக்குங்கிறது நிஜம். அப்போ தான் நான் செலிப்ரேட் பண்ணிக்கிற முடியும். அப்படி வந்து முத்துக்கு முத்தாக நடிக்கும்போது எனக்கு என்னென்னா அந்த கதாபாத்திரம் நடிக்கும்போது அந்த ஜேர்னியில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பர்சனலாக ஒரு ஆக்டராக மாத்திரம் இல்லாமல் நான் பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா நான் கரெக்டாக நடுத்தர வயதில் என் குழந்தைகளுக்கு என் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கும்போது நான் அப்பா இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருக்கேன். அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சம்பாரித்து போட்டு வாழ வேண்டிய அவசியத்தில் இல்லை, பொருளாதார சூழல். பட் உணர்வு ரீதியாக ஏழை தகப்பேன், பணக்கார தகப்பேன், வசதியான தகப்பேன்லாம் கிடையாது. தாய் தகப்பேன், அவ்வளோதான். இந்த எமோஷன் வந்து பணம் சம்மந்தப்பட்டதில்லை. அப்போ எனக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சின்னா, நம்ம அம்மா அப்பா தனியாக விட்டோமோ, நம்ம கவனிக்காமல் இருக்கமோன்னு அதாவது அவங்கள நான் அப்படி விடலை, அவங்க அப்படி என்னை நினைக்கல. ஆனால் இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ஒரு சுய குற்ற உணர்ச்சி உருவாக்கி நான் ரொம்ப அல்லாடினேன் அதை. ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து நான் நிதானத்துக்கு வந்தேன். ஸோ அந்த மாதிரி என்னை வந்து உள்ளர ரொம்ப கஷ்டப்படுத்தின கதாபாத்திரம்னு முத்துமுத்தாவை சொல்ல முடியும். மாயாண்டி குடும்பத்தார் நடிக்கும்போது அந்த தாய்மாமை வந்து பார்த்தப்போ எனக்கு 2 தாய்மாமா. எங்கள் அப்பாவோட அரவணைப்போடு எங்கள் தாய்மாமனோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகி வடபழனி சரவணபவன் ஹோட்டலில் ஒரு வாரம் இருக்கும். நான் என் மனைவி எல்லாம் சாப்பிட போகிறோம். அப்போ ஒரு பையன் அந்த சரவணபவனில் வந்து நான் அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறவங்க, டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. அவங்க காக்கி சட்டை போடுவான் பசங்க. நான் வண்டியை நிப்பாட்டிட்டு லெட்டின் பாத்ரூம் போயிட்டு வரும்போது பையன் ஓடி வந்து நேரம் வந்து கைப்பிடிச்சு, அவங்கள மாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு எனக்கு முதல்ல படக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாதில்ல, கூப்பிடுப்பா அப்படின்னு. அப்புறம் அதுக்குள்ளே புரிஞ்சிருச்சு, எங்கள் மாமா எனக்கு மாமா இல்லை, எங்கள் அம்மா அப்பா தனி, ஆனால் எங்களுக்கு அப்பாவும் இல்லை, நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டேன்னா நீங்கள் அதுக்கு அது அந்த உணர்வை நீங்கள் நான் கொஞ்சம் நேரம் வந்து அவனை அந்த இடத்துல இருந்து நான் இப்போதைக்கு இந்த வேலை தான் பார்க்குறேன், நான் வேலையை தாழ்வாக நினைக்கிறான். இப்போ நான் அவனுடைய உணர்வை கையாளுறதை விட நீ பார்க்குற வேலை கெட்ட வேலை இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கடான்னு அவனை உணர்வு ரீதியாக தயார்படுத்த வேண்டியது, தெளிவுபடுத்த வேண்டியது. ஆமாம், நீ எதனால் நீ வந்து இந்த வேலையை போடு, அவனுக்கு என்னென்னா அந்த காக்கி சட்டை போட்டு நிற்கிறது, அவனுக்கு அவங்க வெள்ளை சட்டை போட முடியலையே, அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கேட்டகரி இருக்குல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளில போகும்போது ஒரு கதாபாத்திரம் ஒரு நடிகனுக்கு கொடுக்குற மரியாதை வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி பர்சனல் எமோஷன் இருக்குது. கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு விஞ்ஞானியோட ஒரு மனிதனுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியும், அல்லது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க, அரசியல்வாதி, அதிகாரிகள், இதெல்லாம் இருக்கிறத விட ஒரு கலைஞனுக்கு அவன் நடிக்கிற கதாபாத்திரத்தோட ஒரு குடும்ப உறவுகளோட ஒட்டுறும்போது ரொம்ப பர்சனலாக போகும்போது நான் எவ்வளோ பெரிய கல் நஞ்சக்காரனாக இருந்தாலும் என்னை உருக்கி விட்டுரும். கண்டிப்பாக நான் யதார்த்தமாகவே அந்த மாதிரி ஆள் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கேரக்டருங்க வந்து நம்ம கொடுக்குற மரியாதை தான் நமக்கு செலிப்ரேஷன் மூட. ஸோ அவரை வந்து சமாதானப்படுத்தி பேசிட்டு அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்னமும் உள்ளுக்குள்ளே எத்தனை ஏக்கங்களில் பல ஆன்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை ஆறுதல் படுத்துகிற மாதிரி கதாபாத்திரம் வரும்போது முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார், அப்புறம் கொண்டான் கொடுத்தான் ஒரு படம் அதிகமாக ஓடலை. அதெல்லாம் வந்து ஆமாம், அது ரொம்ப பெரிய கதாபாத்திரங்கள். அதெல்லாம் எத்தனை மண்வாசனை படத்தில் வந்து பாரதிராஜா சார் வந்து படத்தை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எத்தனை விஞ்ஞான புயல்களின் வீச்சிலும் இந்த மண்வாசனை மட்டும் மாறுவதே இல்லை. எல்லா கூட அதில் ஜாதி மத தான தண்டம்லாம் கிடையாது, உணர்வு. அதில் எல்லாருக்கும் இன்னமும் பல ஏக்கங்கள் இருக்குது. அந்த ஏக்கத்தோட ஜாயின் பண்ணுற கதாபாத்திரங்களுக்கு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் நான் அந்த படங்களை தரம் பிரிக்கலாமே தவிர நான் நடித்ததில் பிடிச்சது பிடிக்காது நான் தரம் பிரிக்கிறதுல உண்மை இருக்கிறதா எனக்கு தோணலை. ஓகே சார். அதுவும் ஒரு எப்படி சார், முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி சுயநலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், செல்ஃப் ப்ரொமோஷன் சுயநலமாக இருக்கிற சுயநலத்தை அடுத்தவனை தொந்தரவு பண்ணால் சுயநலம் தான் அறம். நான் உங்களை தொந்தரவு பண்ணாமல் என் நலத்தை எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை, உங்களை தொந்தரவு பண்ணும்போது தான் பிரச்சனையாகும். அது வந்து ஒரு அனாவசியமான ஒரு பீத்தலாக இருக்கும். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது பெரும்பாலான கலைஞர்களுக்கு அது தெரியும். இப்போ சார், நம்ம ஒரு கேரக்டர் நடிக்கும் போதும் நம்மளோட சக்ஸஸ் என்னென்னா நம்ம என்ன கேரக்டர் அங்கே நடிக்கிறோமோ அதுக்கு ரியாக்ஷன் வர்றது தான். இப்போ மாயாண்டி குடும்பத்தார் பார்த்துட்டு ஒரு பையன் இப்போ மாமாவா அவங்கள கூப்பிடலாமான்னு கேட்டது, முத்துக்கு முத்தாவை பார்த்துட்டு நிறைய ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது மன நிறைவுன்னு ஒன்று இருக்கும்ல சார்? நிச்சயமாக. அதுக்கு இந்த கதாபாத்திரங்களுக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்து நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், ஆசீர்வதிக்கப்பட்டது மனது. அந்த வார்த்தை சாதாரணம் கிடையாது. நான் இந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் சொல்கிறேன். நான் அப்படின்னா எனக்கு அப்படியே சகல ஐஸ்வங்கரன் கொட்டி கிடக்கு, நான் வந்து பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் இல்லை, எல்லா தேவையும் இருக்குது. ஆனால் ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு கலைஞனாக நான் மக்களோட கனெக்ட் ஆகிறதுல இருக்கிற சுய திருப்தி இருக்குல்ல, அது பெரிய திருப்தி இருக்குது. அது எனக்கு இந்த மாதிரி கதாபாத்திரங்களாக கிடைக்கிது. உங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போதெல்லாம் சார் கீழே கமெண்ட்ஸ் நான் அதிகம் படிப்பேன், உங்களோட எல்லா இன்டர்வியூவும் பார்ப்பேன், அது இல்லாமல் நீங்கள் பேசுகிறதும் பார்ப்பேன்.
நீங்க வார்த்தைகள தேர்ந்தெடுத்து பேசுவீங்களா? இல்லன்னா அதிகமா புத்தகம் படிக்கிறனால வார்த்தைகள் வருதா? எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் வர்றதில்ல. அதே நேரம் தாழ்வான வார்த்தைகளும் வர்றதில்ல. கேள்விகளுக்கான கரெக்ட்டான பதில்கள் வருதுல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இளவரசர் அவர்கள் எங்க இருந்து தொடங்குனாரு அந்த பேச்சுகள் இருக்கிறது? இல்ல. இப்போ நான் அப்படி எனக்கு இதுக்காக நான் பிரத்யேக பயிற்சி ஒண்ணும் பண்றதில்ல தம்பி. 2வது எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு வார்த்தை டிக்ஷனரில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா, டப்பிங்கில போம்போது ஒரு அவேர்னஸ் வந்துரும். வார்த்தை வந்து தப்பா பிழையா உச்சரிக்கக்கூடாது. அப்புறம் ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே. அது எனக்கு மாத்திரம் இல்லையே. ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பப்ளிக்ல ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அது பல பேரால பார்க்கப்படும்போது, அந்த பார்வையாளருக்கு அவங்க என்ன யாருன்னு தெரியும், என்ன நடிகனா தெரியுமா, மனுஷனா தெரியுமா இல்லையா, அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா முன்ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கும். மத்தபடி இதுக்குன்னு நான் பிரத்யேக பயிற்சி எதுவும் இல்லையா. நான் இயல்பா என்னவோ அதுதான் அது. இந்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இப்ப நான்லாம் வந்து அதிகமா உங்கள, கிரேன் மனோகர, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள ரசிக்கிற ஒரு ஆள் நானு. எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, நீங்க சோலோவா ஒரு ஹீரோவா ஏன் படம் பண்ணல? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு அது எப்படின்னா தம்பி, வணிகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சினிமால. வெறும் திறமைசாலிகள் மாத்திரமே வந்து திறமையின் அடிப்படை, உழைப்பு அடிப்படையில வச்சு ஒரு வணிகம் தீர்மானம் பண்ணாது. வணிகத்துக்கு ஃபேண்டஸி தான் ரொம்ப முக்கியம். ஃபேண்டஸி எப்படின்னா, திடீர்னு ஒரு 15 பேத்த தூக்கி போட்டு சத்து சத்துன்னு மிதிக்கிறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஃபேண்டஸி. இதில எதார்த்தம் கிடையாது. எதார்த்தம்ன்றது இங்க பக்கத்திலேயே எப்பவுமே இருக்கிறது. இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போறோம். அங்க ஒரு ஆறு ஓடுது. அது பக்கத்தில ஒரு பெரிய அந்த காலத்தில ஒரு பெரிய வயசான ஒரு அரச மரம். அது பக்கத்தில ஒரு குடிசை இருக்கு. அந்த தண்ணி ஓடுறது இப்படி வந்து ஒரு எஸ் மாரி ஆறு வந்து வளைஞ்சு ஓடுது. இப்போ நீ ஒரு பார்வையாளரா போய் வர்றா, நதி எப்படி இப்படி ஓடி வந்து வளைஞ்சு இப்படி போகுது. ஒரு அரச மரம் பக்கத்தில ஓடும். ஆஹா! பின்னாடி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி அழகா இருக்கு அப்படின்ற ரசிப்பான். அங்கேயே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு போய் ஆஹா! ஒரு அருமையான ஆழம். ஏங்க சும்மா போங்க இந்த பக்கம். என்ன தென்னந்தானுங்க இருக்கு. அவனுக்கு அது எதார்த்தம். அதில திரில் கிடையாது. அதுதான் ஹீரோக்களுக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ உங்களுடைய பார்வை, உங்க ரசனை இந்த மாரி கிரேன் மனோகர் மாரி, என்னை மாரி நாங்க என்ன பண்றோம், அதை சார்ந்து ஒரு சிந்தனை இருக்கு. பட் ஒரு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஃபேண்டஸி வேணும். எதார்த்தத்திலிருந்து மாறியே ஒரு பார்வை இருந்தா தான் உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். அதனால அது ஃபேண்டஸிக்கும் இதுக்குமான வரும்போது, ஃபேண்டஸிக்கு எப்பவுமே வியாபாரத்தன்மை அதிகம். எதார்த்தம்ங்கிறது வராது. நீங்க ஒரு கேப்பக்கூழ் விக்கிறதுக்கும், பீஸா விக்கிறதுக்கு வித்தியாசம் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். அதுதான் அது. அதனால அதுக்கான வணிக சூழல் இருந்தா யார வச்சு வேணாலும் படம் எடுக்கலாம். அதுக்கான வணிக சூழல் இல்ல. ஆனா வணிகத்த பத்தி இப்ப எனக்கு தெரிஞ்சு சார், அதிகமா அந்த ஒரு 6 வருடங்கள்ல தான் வணிகத்த பத்தி பேசுறேன். 2019ல தான் ஒரு படத்தோட பிசினஸ் இந்த 100 crores இது மாரி. அதற்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து பெருமளவு நட்டத்த சந்திச்சதா நான் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்ப நீங்களுமே அத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு என்னைக்குமே தோணுது இல்லையா சார்? இல்ல தம்பி. உங்களுக்கு தெரியாத காரணம் சோசியல் மீடியா. உங்களுக்கு சினிமா வியாபார தொடர்ப உங்களுக்கு வந்து சேரல. இப்ப சேருது. ஆமா சார். இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே சினிமா தோன்றிய காலத்திலிருந்து லாஸுங்கிறது ஏன்னா இங்கே கோடி ரூபா ராத்திரில வரும். அதே மாதிரி கோடி ரூபா ராத்திரில போயிடும். இந்த வியாபார தன்மை அப்படித்தான். இதில் நிதானப்படுத்துனதுனால தான் ஏவிஎம்ன்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணுறோம், எந்த வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தை தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறது ஒன்று. விறுவிறுன்னு அதன் மேலே மோகத்தில் வந்து பண்ணுறது ஒன்று. இந்த மோகத்தில் வந்து பண்ணுறதுல பல வியாபார தயாரிப்பாளர்களுக்கு இதனுடைய பேஸ் தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த தோல்வி உங்களுக்கு வராமல் இங்கே நிறைய பேர் நாங்கள் அப்படி இல்லை. முதல்ல லேபரேட்டரி ஒரு 3 லேபு தான் சென்னையில். படம் ரிலீஸ் ஆனதுக்கு முதல் நாள் சாயங்காலம் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அங்கே தயாரிப்பாளர் அனாதையாக நிற்பார். காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே உதவாது. உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து உதவுதான் தான் தெய்வம். அன்னைக்கு தான் நீங்கள் கடவுளை நேராக பார்க்க முடியும். அது மாதிரி நிற்கிற தயாரிப்பாளர்களை நாங்கள் 1000 பேரை பார்த்துருக்கோம். கடைசியாக காசு இல்லைன்னொன்னே எல்லாமே கைவிட்டுருவாங்க. ஸோ அந்த வியாபாரங்கள்லாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாவில் பத்திரிக்கை அச்சு ஊடகங்கள் இருக்கும்போது எது அவசியமோ அது மாத்திரம் வந்தது. சோசியல் மீடியாவுக்கு 24 நேரமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னால எதையாவது மாடு கண்டு போட்டதெல்லாம் செய்தி. மழை பெஞ்சுன்னா ரோட்டில் தண்ணீர் வெள்ளம் மழை பெஞ்சுனா ரோட்டில் தண்ணி போகாதா, அது ஒரு செய்தியாக வருது. ஸோ அது எலக்ட்ரானிக் மீடியா வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க. வியாபாரம் எப்போவுமே இப்படி தான். எந்த வியாபாரம் நஷ்டம் இல்லாமல் இருக்குது? அப்போ அதை தாண்டி தானே வியாபாரம் பண்ணணும். வெறும் லாபம் மாத்திரமே கன்ஃபார்மாக இருக்கிற வியாபாரம் எது உலகத்தில் இல்லை. ஆனால் ஒரு பொட்டிக்கடை லாஸ் ஆச்சுன்னா மிச்சம் பாட்டில் தகரடப்பான்னு ஒரு பொருள் இருக்கும். சினிமா ஒன்று முன்னாடியாவது நெகட்டிவ், இப்போ டிஜிட்டல், அது ஒரு அலுமினியம் ஃபாயில் எங்கேயாவது தூக்கி போட்டால் போயிடும். அதனால் வியாபாரத்தை பற்றின பிரச்சனை எப்போவுமே இருக்குது. அது உங்களுக்கு தெரியல. இப்போ தெரிகிற காரணம் எலக்ட்ரானிக் மீடியா. உங்களுக்கு என்னைக்குமே மனசுக்குள்ள தோணுதில்லையா சார்? நம்ம கண்ணாடி பார்க்குறப்போ உங்களுக்குள்ள நீங்களே பேசிப்பீங்களே, நம்ம ஏன் ஒரு ஆக்டரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஒரு ஹீரோவை பண்ணக்கூடாது, அது மாதிரி எதுவும் தோணும்? இல்லை, எனக்கு நான் வெறும் நடிகனாக வந்து என்னை பற்றி அப்படி ஒரு கற்பனை இருந்திருந்து என்னை பற்றி அப்படி ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருந்து தான் நான் முயற்சி பண்ணியிருக்கலாம். நான் நடிகனாகிறதுக்காக வரல. நான் வந்தது வேறு வேலைக்கு, கிடைச்சது கேமராமேனாக. அதனால் என் அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர், வேறு சார் ப்ரொடக்ஷனில் டிஸ்ட்ரிபியூஷன்,
தேட்டர்கள் இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இதனுடைய நெகட்டிவ் ஷேடு வந்து எனக்கு பாசிட்டிவோட ஜாஸ்தி தெரியும். அதனால் எனக்கு அந்த சிந்தனை வந்ததில்லை. என்னை எப்படி பார்த்துக்கிறது, என்னை பற்றின என்னுடைய பார்வை இருக்குல்ல, அதில் வந்து இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி போயிடாமல் இருக்கிறது மாத்திரம் தான் என்னுடைய முழு கவனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான திங்கிங் எனக்கு இருந்ததில்லை. டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னமும் இருந்துகிட்டே இருக்கேன். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்க தவிர என்னை பிரதானமான ஒரு கதாபாத்திரமாக வச்சு என்னை நடிகனை ப்ரொமோட் பண்ணிக்கிறோம்னு நான் கற்பனை பண்ணதில்லை என்னை பற்றி. அது அப்புறம் வந்து அது ஒரு செல்ஃப் ப்ரொமோஷனாக இருக்கும். வேறொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆக்டராக நான் கன்வின்ஸ் பண்ணி எனக்காக ஒரு கதாபாத்திரம் கிடச்சிச்சின்னா அது வேறு. என்னையே நானே கற்பனை பண்ணிட்டு போகும்போது அதில் வந்து பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அந்த கேள்வி நானே வச்சுருந்தேன் சார். ஒரு பக்கம் ஆக்டராக வரல அப்படிங்கிறத விட இயக்குனராக நீங்கள் ஏன் ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னு. இல்லை பண்ணணும். அது முற்றுப்புள்ளி வச்சிடல. அதுக்கான அது கொரோனா வரலைன்னா பண்ணியிருந்திருப்பேன். அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த நிறைய பொருளாதார சிக்கல் வந்தது இல்லையா, அதில் எல்லாம் நிறைய என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வந்தாங்கன்னா பண்ணிவிடுவேன். நான் அதுக்காக தான் வெயிட்டிங், இன்வெஸ்டருக்கான வெயிட்டிங் தான் அது. இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய லேயர்லேயே சார் நீங்கள் ஒரு பக்கம் ஃப்ரண்ட் கேமரா ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கீங்க, இதுக்கு பின்னாடி சினிமோட்டோகிராஃபராகவும் வந்துருக்கீங்க, இப்போ ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணீங்க. அந்த 3 லேயர்லேயுமே இருக்கீங்களே, 3க்குமான வித்தியாசம் என்ன சார்? ஏன்னா அவுட்புட்டில் வரும்போது மக்கள் பார்க்குறது யாருன்னா ஃப்ரண்ட் கேமரா பீப்புள் தான் பார்க்குறோம். பட் பிஹைண்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. ஆமாம். அது எப்படி சார் இங்கே வெளியில் வராமல் இப்போ வரையும் இருக்குல்ல? இல்லை தம்பி, அது அவசியம் இல்லையே. ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறோம், சரி, சாப்பிட வந்தவங்களுக்கு உள்ளர சமயக்காரர் வேறு வேலை நிற்கிறாரா, புகை போக்கி வேலை செய்தாங்கிறது அவசியம் இருக்கா? இல்லை சார். டேஸ்ட்டாக இருக்கா? அவ்வளோதான். அதுதான் எந்த ப்ராடக்ட்லையுமே. காலையில் 5 மணிக்கு வந்து ஒரு தோசை மாவு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சரி பண்ணி கல்லை பற்ற வச்சு சூடாக்கி தோசையை நல்ல அப்படியே பொன்முருவலாக வரணும். வர்றவங்களுக்கு சாப்பிட்றது முக்கியம். ஆர்டர் பண்ணியாச்சுன்னா சாப்பிட்டாச்சுன்னா வெளியே போடும். ஒரு ரசிகனுக்கு செய்ய வேண்டியது அதுதான். அது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக இதுக்கு உள்ளர என்ன நடக்கும்னு பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அதை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியணும்னு ஆர்வம் எப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வருதோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. அது அவசியப்படாது. அது ரசிகர்களுக்கு இப்போ ரசிகர்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போது பல பேருடைய புலம்பல் வந்து சினிமாவை பற்றின அந்த ஃபேண்டசி தன்மையை குறைக்கிது. புரியுது சார். சினிமானா ஏதோ ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாமே வணிகம் வந்து ஒரு பிம்பத்தை கட்ட ஆரம்பிக்கணும். அந்த பிம்பம் உடஞ்சின்னா அந்த ஃபேண்டசி போயிடும். அது வந்து அந்த சினிமாவை தொந்தரவு பண்ணுது. அது வந்துச்சுன்னா சினிமாவுக்கு இருக்கிற இமேஜ் போயிடும். இந்த கண்கட்டு வித்தை தான் அது. மோடி மஸ்தான் விஸ்தான்ல அந்த வித்தை தான் அது. பாம்பாடி கொத்தி விடுவான்றால அது மாதிரி இது ஒரு வித்தை. அந்த வித்தையில் இருக்கிற லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா வேடிக்கை பார்க்குற கூட்டம் குறைஞ்சிரும். அதனால் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு நல்லது. உங்களுக்கு ஸ்கேல் எதுனா செட் பண்ணியிருக்கீங்களா சார்? ஏன்னா ஒரு சில பேர் ஒரு 10 படம் வித்தியாசமான ரோல்ஸ் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் நான் இதுதான் நடிப்பேன்றதை செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாண்டவர் பூமியில் ஆரம்பித்து இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வரையும் உங்களோட ரோல்ஸை வேரியேஷனாக பண்ணுறீங்களா? கார்பெண்டராக பண்ணுறீங்க, 5 வட்டி எலையேஷனாக பண்ணுறீங்க, தவசி படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டான ரோல். உங்களுக்கு ஒரு ஸ்கேல் நீங்கள் என்றைக்கே ஃபிட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு ஆக்டர் ஷுட் நாட், சினிமாக்காரனில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல போனோம்னா நம்ம ரொம்ப பழகிடுவோம், மனப்பாடம் ஆகிடும். ரஜினி சார் வந்து அந்த பொன்னியின் செல்வன் சொன்ன தெரியுமா, ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ், அந்த இடத்துக்கு வந்துடும், ஸ்டேல் ஆகும். நீங்கள் வேரியேஷன் போது மைண்டில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு உழைப்பு இருக்கும். இந்த நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வரும். அந்த டைரக்டர் வந்து முழுசாக அப்படியே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவர் வேர்டாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவார். அந்த வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த எமோஷனை நான் கேட்ச் பண்ணணும். இவ்வளோ இருக்குது அந்த ஒரு லொக்கேஷனில் நடக்கிறதில்ல. அது ஆடியன்ஸை கனெக்ட் ஆகணும். இது எல்லாமே வந்து எங்கள் பை ப்ராக்டிஸ்லையும் அந்த உணர்வுபூர்வமாக மனிதர்கள் கனெக்ட் ஆகும்ன்றது எல்லாமே எமோஷன் தானே. இதோட கனெக்ட் பண்ணி வரும்போது நான் எந்த ஸ்கேலை என்னை நான் இதுதான் நானுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே கேரக்டர்னா போர் அடிச்சு போயிடும். அது வந்து மொனாட்டனஸ் ஆகி வேலை செய்கிறது கெடுத்துரும். எனக்கு அப்படி ஒரு எல்லா படத்துலையும் அப்பான்னு தவிர்க்க ஆரம்பிச்சது காரணம் ஒன்று கலவாணி அப்பா, இல்லைன்னா முத்துக்கு முத்தா அப்பா, 2 எக்ஸ்ட்ரீமு. அப்புறம் நான் வேறு என்ன அப்பாவை நடிக்கிறது? கொண்டான் ஒரு வீம்பு பிடிச்ச தகப்பேன். இது 3 தவிர வேறு கேரக்டர் நம்ம வந்து சினிமாவில் சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு சினிமா விஷயம் எமோஷன் இருக்குது, ஆனால் பிராண்டடாக இதுக்குள்ளே தான் சுற்றுது சினிமா. அதை தாண்டி இன்னும் வரல. அதனால் நான் எனக்கு ஸ்கேல் இருந்துடக்கூடாதுன்றதில் ஜாக்கிரதையாக இருக்கேன். இப்போது நிறைய படங்கள் பண்ணுறீங்க, இவ்வளோ ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கலாம் தாண்டி சார், இதனால தான் நான் வந்து எல்லாருக்கிட்டே ரீச் ஆகிறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்கள் பார்வையில் நீங்கள் ரீச் ஆகிற கணக்கு ஃபேமிலி எமோஷன் தான் தம்பி. ஃபேமிலி எமோஷன் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுனால தான் ரீச் பண்ண முடியுது. ஒரு நடிகராக எல்லாருக்கும் முத்துக்கு முத்தா கிடைக்காதுல்ல, மாயாண்டி குடும்பத்தார் கிடைக்காதுல்ல. அதுதான் ரீசன். அந்த ரொம்ப ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்குள்ளரையும் நான் இருக்கிறது காரணம் அந்த கைண்ட் ஆஃப் எமோஷன் உள்ளே போகிறனால. இப்போ பார்க்குறவங்க, சார் எங்கள் மாமா உங்களை மாதிரி இருப்பார் சார், எங்கள் அப்பாவை பார்த்தா அவங்க மாதிரிங்க சார். களவாணி படம் ரிலீஸ் ஆகும்போது, சார் நான் தான் சார் எங்கள் வீட்டில் களவாணி, எங்கள் அப்பா நீங்களே சார் அப்படின்வாங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டட் பண்ணி பார்க்குறது இருக்குல்ல. அதனால் நான் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்னோடய கதாபாத்திரங்கள் தான். அந்த குடும்பம் சார்ந்த உறவுகளில் இருக்கிறதுனால. துபாயில் வந்து நான் என்ன கிணத்துக்குள்ளே வேலை செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நான் என் கற்பனையில் என்ன கிணறுனா நம்ம இல்லை தண்ணி எடுக்கிற கிணறு மாதிரி இருக்குமா, அது பெட்ரோல் நம்ம போடுறது, எனக்கு அதில் நிறைய மித்து இருக்குது.
எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அப்பனை வந்து ஒருத்தனால் உணர முடியும், ஒரு அம்மாவை ஒருத்தனால் உணர முடியும், ஒரு தங்கச்சியை உணர முடியும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இருந்தால் வெளியே வர்றோம். அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். நான் இந்த கேள்வி கேட்குறேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட நிறைய இன்டர்வியூவில் நீங்களே சொல்லியிருப்பீங்க, குடும்பம் வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப பின்தங்கிய குடும்பம் கிடையாது. அப்பாவும் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படல, ஆனால் கட்சியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தீங்க. ஆனால் பண்ணுற படங்களில் அப்பா ரோல் நீங்கள் எடுக்கிறப்ப, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் எமோஷன்ஸ் கேரி ஆகிற ரோல் பண்ணுறீங்க சார். முத்துக்கு முத்தா பண்ணுறீங்க, மாயாண்டி குடும்பத்தார் பண்ணுறீங்க. இது மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணுறப்ப அதுக்கு எங்கே இருந்தால் இன்ஸ்பிரேஷன் எடுக்கணும்ல. நீங்கள் சொல்கிறீங்க அப்பா ரோல் எல்லாரும் காமன் அப்படின்னு, ஆனால் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா இப்படி இருக்காருன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் ஒரு கஷ்டப்படாத அப்பா கூட இருந்துட்டு கஷ்டப்படுற ஒரு அப்பா ரோல் எடுக்கிறதுக்கு எங்கே சார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? இல்லை தம்பி, அதை வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் நல்லா கரெக்டான ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும்னு அல்லது கஷ்டப்படுற அப்பேன், கஷ்டப்படாத அப்பேன், பணக்கார அப்பேன், ஏழை அப்பேங்கிறது அப்பா. ஓகே சார். இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மாவை சம்பாரித்து சொத்துல தான் எங்கள் அப்பா வாழ்ந்தார். அவர் ஒன்றும் எங்களுக்கு கொண்டாந்து சம்பாரித்து அப்படியே பாதுகாக்கலை. அவங்க தான் சொந்த நிலத்திலே விவசாய கூலியை வேலை செஞ்சவங்க. எங்கள் அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவை படிக்க வச்சு, அப்பாவை பொறுத்த மட்டும் இருந்தது கட்சியை தவிர எனக்கு வாழ்க்கை வந்து விவசாய குடும்பத்தோட வாழ்க்கை. அப்புறம் ஒரு அதிகபட்ச ஆடம்பரம் எங்கள் அப்பாட்ட இருந்தது கார். ஒரு அம்பாஸ்டர் கார் தான் எங்கள் அப்பாவோட பெரிய ஆடம்பரம். மீட்ரு வந்து நான் 7வது படிக்கும்போது ட்ரௌசர் வந்து வாங்கும்போது 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து என்னை அவ்வளோ நேரம் திட்டினார். மீட்ரு 7 ரூபாய்க்கு துணி, ஒரு மீட்டர் துணி 7 ரூபா ட்ரௌசர்னா என்னடா ஒரு 6 7 ரூபாய்க்கு துணி. அப்போ 7 ரூபாங்கிறது பெரிய விஷயம், எப்படா நீ எடுக்கலாம். அதனால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னென்னா எளிமை. எங்கள் அப்பாகிட்டேருந்து எனக்கு கிடைச்ச பாடம் என்னென்னா எளிமை. அப்பாவோட கேரக்டராக தான். அப்போ நான் இன்னும் சுற்றி இருந்த யாரும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இல்லாதவங்க தான் என்னுடைய சுற்றுச்சூழல். என்ன ஸ்கூலோ இல்லை மாமாவா சித்தப்பாவா பெரியப்பாவா எங்கள் அப்பாவோட நண்பர்கள், இவங்க எல்லாருமே அந்த ஒரு வரையறைக்கு உட்பட்ட மனிதர்களை தான் நான் சந்திச்சிருக்கேன். இப்போ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்னால் நத்தத்தில் ராஜசேகரன் பெரியப்பான்னு அவங்க குடும்பம். மேலூருக்கு வந்தால் போஸ் கல்பனை வந்த கம்பெனியில் ராமையா சித்தப்பா, போஸ் சித்தப்பா, ஹரி அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒரு ஜெயராம் சித்தப்பான்னு ஒரு குடும்பம். எங்கள் அப்பாவோட சகாக்கள் இவங்கெல்லாம். இன்னொருத்தர் அப்பா கூட இருப்பாங்க செல்லம் சித்தப்பா. எங்கள் அப்பாவோட பெரியவர் நாங்கள் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் அத்தை பசங்க, எங்கள் தாய் மாமா, எங்கள் அப்பா தாத்தா, இதுதான் என்னோட பேசிக். இவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வர்றேன். அப்புறம் வெளியில் வரும்போது என் ஃப்ரெண்டோட அப்பா, ஃப்ரெண்டோட மாமா ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறான். ஒவ்வொருத்தனும் குடும்பத்தை பற்றி ஏங்குவாங்கல்ல, எங்கள் அம்மா நாளைக்கு வருவாங்க. எனக்கு வீட்டில் இருந்தால் பிரச்சனை, ஹாஸ்டலுக்கு போனால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இங்கே இருந்தால் பெரிய இன்சை, அங்கே போனால் நானாக இருக்கலாம், அங்கே வந்தால் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். எஸ், பயங்கர ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா. ஸோ எனக்கு இந்த மாதிரியான நிறைய சுற்றுச்சூழல் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சது. இப்போ என்ன திண்டுக்கல் சென்ட் மேரிஸில் படிக்கும்போது ஃபுட்பால் டீமில் விளையாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னா யார் ஸ்டூடெண்ட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்களோ அவங்கள போய் இன்ஃபார்ம் பண்ணுறது என்ன டியூட்டி. ஓகே சார். ஸோ யாருக்கு கெஸ்ட் வந்தாலும் அவங்க அம்மா அப்பா பார்த்தாலே உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க போய் பார்ப்பான்னு விளையாடிட்டு இருந்துட்டு போயிட்டு வருவேன். இது எனக்கு பை ப்ராக்டிஸே எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அவங்க உட்கார்றது வந்து பேசுறது நம்ம வேடிக்கை பார்ப்போம்ல, அப்படி வந்தது தான் அந்த அப்சர்வேஷன். அது நான் சினிமா வருவேன், நடிக்க போவேன், எனக்கு இப்படி அப்பா கேரக்டர் கிடைக்கும்னு அப்பாவை தெரியும். அப்சர்வேஷன் தான் அது. ஏன்னா சார் இந்த விடுதலை படத்துக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்த நிறைய இன்டர்வியூஸ் தான் சார் இந்த ஒரு விஷயமே வெளியில் வந்தது. அப்பா பொலிட்டீஷியனு, அப்பா வந்து டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசவும் தான் இந்த விஷயங்கள் வெளில வந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, உங்களுக்கு அரசியல் போகணும்னு எனக்கு தோணுச்சு? இல்லை தம்பி, அதாவது அப்பா இப்போ அரசியல் இல்லாத காரணம் வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ பெரிய பங்களா கிடையாது. அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் கேட்கும் வீட்டில். அப்போ வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்தாச்சுன்னா, டம்ளர் எடுத்தாச்சுன்னா உடனே எடுக்கணும். குடிச்சு முடிச்சாச்சுன்னா வந்து எடுக்கணும், அந்த இடத்த சுத்தப்படுத்தணும். எங்கள் அப்பாவோட ஆர்டர்னால் திரும்பி பார்த்தாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வந்துட்டு போயிட்டாங்கன்னா பேசுகிறது பூராமே ஒரு ஆரோக்கியமான அரசியல் பேசி வர்றவங்க பூரா அப்பாட்ட சொல்கிறவங்களாம் உள்கட்சி பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா சொந்தம் வந்து அதாவது ஒரு அரசியல் கான்செப்ட்டு இவங்க மேடையில் பேசுகிற அரசியலும் வீட்டில் வந்து கட்சிக்காரங்க வந்து அப்பா பார்த்துட்டு போகும்போது பேசிட்டு போகிற அரசியலும் வேறு தளமாக இருந்ததை வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பாடப்படாது. அப்புறம் அந்த அதிகாரம் சார்ந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிற பொய், தங்களை காப்பாற்றிக்கிற காரணம் நாடகம், இது எல்லாம் கண்கூடாக எனக்கு தெரியும். அப்புறம் அப்பா வந்து அது தன்னுடைய அரசியல் அந்தஸ்தையோ கட்சியில் இருந்து வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வாழ்க்கையாக என்னாமல் இல்லை. நான் பேராசிரியராக இருந்தவர், தமிழ் எம்ஏ முடிச்சு பேராசிரியர் அன்பாளனோட ஸ்டூடெண்ட்டு. இப்போ நான் வந்து சம்மந்தமில்லாத இடத்துக்கு வந்துட்டேன். அவர் வந்து பிள்ளையெல்லாம் நான் வந்து வேறு சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டேன், நான் ஒழுங்காக அவர் வந்து தன்னுடைய முடிவு தவறுன்னு சொல்லி நிறைய பேசுவார் என்கிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அதாவது நான் அவர் ரிட்டையர்ட் ஆகி நான் வந்து சினிமாவில் வேலைக்கு சேர்ந்தபோது தந்தை சொல் மிக்க மந்திரமில் இருக்குல்லையே, அப்போ அவுட்லெட் யார்கிட்ட இருக்குது? கட்சியெல்லாம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் யாரும் பார்க்க வர மாட்டாங்கல்ல. அப்போ ஒரே நண்பன் எங்கள் அப்பாவுக்கு நான். அப்போ பேசும்போது என்னென்னா எல்லாமே நெகட்டிவ். அது யாரையுமே அவன் சொந்த சுயமாக ஒரு ஸ்டேட்டஸ் ஃபீல் பண்ண விடாது. ஒருத்தன் பின்னாடி இருந்து காலர் பிடிச்சி இழுத்துட்டு நிற்கிற மாதிரியே ஒரு துறை தான் அரசியல். அதனால் எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஆர்வம் இதுன்றத விட
அதை பார்த்தா எப்பா இது எப்படிரா அதில் உள்ளே போய் எல்லோரும் சேர்றாங்கங்கிற மனநிலை தான் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு அந்த பக்கம் ஒன்றுமே தோணாது. போகிறவங்கள பார்த்து பரிதாபப்படுவேன், போங்கடி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா அது அதிகாரத்தை நோக்கி போகிற எல்லாருமே வந்து நார்மலான மனுஷனாக இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். அதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அனுதினம் செய்தியாக வருது. அதனால் எனக்கு அந்த ஏரியா பெருசாக இல்லை. எனக்கு அது வந்து ஆர்வம் இருந்தால் நான் அதுக்கு சினிமாவுக்கு வர போகிறேன். அங்கேயே எங்கள் அப்பாவோட மகன் சொல்லி எல்லா கட்சியிலையும் தான் அவங்கவுங்க அப்பா பையனுக்கு வாய்ப்பு கிடைக்குமே, நான் அங்கிட்டு கூட்டி ஒட்டிக்கிட்டு கிடந்திருக்கலாமே. அதில் ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ சமுதாயத்துக்கு ஒரு கருத்தை எடுத்து சொல்லணும்னா ஒன்றும் அரசியல் சொல்லலாம், சினிமா சொல்லணுன்ற ஒரு மித்து இருக்குல்ல இங்கே, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? தம்பி அதெல்லாம் பொய் தம்பி. பச்சையாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அது அரசியலுக்கு போகிறவங்களுக்கு அதிகாரத்தின் மீது ஆசையும் பாப்புலாரிட்டி மேலேயும் ஒரு எண்ணம் இல்லாமல் அரசியலுக்கு போக மாட்டாங்க. அதிகாரத்து மேலே வரணும், பாப்புலாரிட்டி வேணும். நம்ம போனோன்னு அப்படியே எல்லாருக்கும் வந்து எந்திரிச்சு கும்பிடணும். அது ஒரு பதவின்றது அந்த அண்ணே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய ஆசை. 4 பேர் நம்மளை பார்க்கணும். இந்த மனநிலை இல்லாத யாரும் அரசியல் போக மாட்டாங்க. அதே மாதிரி சினிமாவுக்கு வர்றவனும் சினிமாவில் அறிவு சொல்கிறது, சமூகம் சொல்கிறதுக்கு என்ன சொன்னால் நான் உங்களை 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது. என்ன சினிமாக்காரன் என்ன சமூகத்துக்கு செய்தி சொல்கிறதுக்கு என்ன பெரிய வாத்தியானம் உள்ள இருக்கிற பூரா பெரிய இந்த அறிவுபூர்வமாக தத்துவவாதிகளை வியாபாரம் அந்த 2.5 மணி நேரம் உள்ளே உட்காரக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லலைன்னா விமர்சனங்கள் வந்து சினிமாவை வச்சு விமர்சனம் பண்ணி வியாபாரம் பண்ணுற ஒரு பேர் இருக்குது. என்ன சொன்னீர்கள் சமுதாயத்தின் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நிரந்தரமான உண்மையான தட்டையான உண்மை எல்லாருமே ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் இருப்பாங்க. தவிர அடுத்தவனுக்கு நல்லது சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து, பொய். அப்போ அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லிக்கிறது. நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றதா இருக்கட்டும், அரசியலேருந்து நடிகராக வர்றது ரெண்டுமே வந்து சமுதாயத்துக்காகன்ற ஒரு சமுதாயத்தில் தானே நம்ம வாழ்கிற. அப்புறம் சமுதாயம் தனியாக அங்கே இருக்குது. சும்மாப்பா அதெல்லாம் ஒரு பில்டப். அதை நம்ம வந்து பகுத்தறிவு கொண்டு புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான் உண்மை. அது சொல்கிறது பாலிசாக சொல்கிறது வந்து இப்போ ஒரு நீ ஃபெயிலாக போயிட்டேன்னு டைரெக்டாக சொல்கிறதில்ல. என்னடா மார்க் கொஞ்சம் கம்மியாகிட்ட போல இருக்குது, சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறது வரும். நீ எல்லாம் படித்து இதுதான் அது சமூகத்துக்கு நாங்கள் நல்லது சொல்கிறதுங்கிறது பார்த்துப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசாக சொல்கிறது. நிஜம் வந்து அவன் சுய நயலம் இல்லாமல் சுய தேவை இல்லாமல் செல்ஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நோக்கம் இல்லாமல் யாரும் சினிமா நான் இப்போ எனக்குன்னா நான் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஏன் நடிகை நானே, எனக்கு பாப்புலாரிட்டி மேலே இஷ்டம் இல்லை. நான் ஏன் நடிகை நான் வேறு வேலை பார்த்துருந்தா என்ன யாராவது அடிக்க நீ நடிச்சுதான்னு சொன்னாங்களா? இல்லை சார். அப்போ எனக்கு ஒரு அதில் ஆர்வம் இருந்தனால தான் நான் வந்தேன். அதனால் சமூகத்துக்கு நல்லது செய்கிறேன். சமூகம் அப்படியெல்லாம் ஒன்றும் கெட்டு போய் கிடக்கலப்பா. யார் வந்து கெடுத்து அது பூராத்தையும் ரிப்பேர் பண்ணி இங்கே முடிக்கிறதுக்கு சும்மா ஒரு கமிட்மெண்ட்ப்பா. இவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி இவங்களே சொன்ன அது ஒரு ஃபேண்டசி. சொசைட்டி மேலே வைக்கிற அன்பும் அக்கறையும் ஒரு ஃபேண்டசி. அது அப்படிலாம் சொல்லிக்கிறது மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். மக்கள் கெட்டு போய் கிடக்கிறான்னு உனக்கு தெரியுமா? உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? பூரா செத்தில் போயிருக்குன்னு கெட்டு போயிருந்தா அப்புறம் வாழத்தானே செய்கிறாங்க. எல்லோரும் என்ன கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்களா காசு? இல்லை சார். அப்புறம் அது சும்மா அது ஒரு 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 பொய்யான தோற்றத்தை உருவாக்குறது. அப்புறம் உங்களை மாதிரி வளர்கிற தலைமுறையை இளைஞர்களேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே புதுசு. தட்டி கொடுக்குறது இல்லை. உங்களை எப்படி வேலை வாங்குறதுங்கிற ஒரு 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 கையாளுதல். அது தட்டி கொடுக்குறதுக்கு பின்னாடி ஒரு கன்னிங்னஸ் தந்துறான். உங்களை எப்படி நான் இன்வெஸ்ட்படுத்துறது அறிவாக யோசிச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் முரண்பட சொல்கிறீங்களா? ஆமாம். எதுக்கு இளைஞர்களே மாடர்ன் சொசைட்டி மாடர்ன் திங்கிங்? முதல்ல ஒரு மாடர்ன் அப்படிங்கிறது ஒரு புது சிந்தனைங்கிறது பழசை முழுசாக தெரிஞ்சவன் தான் புதுசை பற்றி பேச முடியும். நீங்கள் பூரா பழசையும் கற்றுக்கிட்டீங்களா? நானே என்ன கற்றுக்கலையே. உங்களுக்கு முன்னாடி பிறந்த எனக்கே முழுசாக பழசு தெரியாது. எனக்கு எது தெரியுது அது முதல் முறையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு அது புதுசு. அது எப்படி நான் மாடர்ன் ஆயிடுவேன்? அது ஒரு வணிக சூழ் வார்த்தை தம்பி. மாடர்ன் சொசைட்டி அப்கமிங் உங்களை ஒரு 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 பொருள் மார்க்கெட் பண்ணணும். நான் இது வேணுமா, இதை வாங்கினா அது எவ்வளோ ரூபா, இது ஒரு கிரெடிட் கார்டில் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வட்டி, இது நமக்கு அவசியமாக வேணான்னு விட்டு போவேன். நீங்கள் உங்களுக்கு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வாங்கிடுவீங்க. அப்படியே வாங்கிடுவீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற யோசிக்க மாட்டீங்க. அந்த தலைமுறையை எப்படி கேட்ச் பண்ணுறது? இப்போ ஐடி செக்டரில் எல்லாரையும் வந்து எப்படி கேட்ச் பண்ணுறாங்க? ரெஸ்டாரண்ட்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் ஆன்லைனில் நீ வந்ததெல்லாம் பார்க்க வேணாம்டா, நீ உட்காந்த இடத்துல உன்னை தர்றேன். உடனே நம்ம மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணால் நம்ம மாடர்ன் அப்படி நினச்சிக்கிறது இல்லை. அது ஒரு வணிக வார்த்தையை தவிர அதில் வந்து நான் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த சமூகத்தில் போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. மாடர்ன் அடிமைன்னு சொல்லலாமா சார் இது? தம்பி அது வந்து நம்மளை வசப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட வியாபார வார்த்தைகள். மலையாள சினிமாக்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் தெலுங்கும் தமிழும் தான். மம்முட்டி சார் மோகன்லால் சார் படத்தை விட விஜய் படம் அல்லு அர்ஜுன் படம் ரெண்டு. இப்போ அமரனோட சக்ஸஸ் வெறும் கமல்ஹாசன் மாத்திரம் சொந்தம் இல்லை, அது ஒட்டுமொத்த சினிமாவுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப எக்கனாமி வந்து மலையாள சினிமா. நம்ம 20 நாளில் ஒர்க் பண்ணுற வேலையை அவங்க 10 நாளில் முடிப்பாங்க. அங்கே போன டெக்னீஷியன்ஸோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா